விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்புமிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிட எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். 10ல் ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவானாலும் லாபத்தில் அமர்ந்த குரு பகவானாலும் யோகம் பெற்ற சந்திர பகவானாலும் இந்த வாரம் முழுவதும் சுபபலன்களை அடைய காத்திருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் ஆனி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை, அதாவது 23/6/2024 முதல் 29/6/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி கடகராசி என்பதே உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பகவானும், உங்கள் ராசிநாதனாகிய சந்திரபான் உங்கள் ராசிக்கு 6, 7, 8, 9 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார். உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானத்தில் சனி பகவானும், பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவானும், 10ல் ஜீவனத்தில் செவ்வாய் பகவானும், லாபஸ்தானத்திலே குரு பகவானும், விரயஸ்தானத்திலே சூரிய பகவான் புத பகவான் அவரோடு சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள். அன்பர்களே, பொதுவாக சந்திராசமோ வேதியோ இல்லாதிருந்தால் அந்த வாரம் அருமையான வாரமாக அமையும். ஆனால் பாருங்கள், இந்த வாரத்தில் உங்களுக்கு ரெண்டுமே அமைந்திருக்கிறது. அதாவது புதன் வியாழக்கிழமையில் சந்திராசம தினமாக வருகிறது. புதன்கிழமை அன்னைக்கும் வியாழக்கிழமை அன்னைக்கும் சந்திராசம தினமாகவும், ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வேதை தினமாகவும் வருகிறது. அதனால் இந்த வாரத்தில் 3 நாட்கள் ஒரு மத்தியமான நாளாக அமையப் போகிறது. மற்றபடி மற்ற நாட்களை கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்துக்கலாம். அப்போ ஒவ்வொரு நாளும் நன்றாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை 23/6/2024 திதி தேய்விரை துவிதியை திதி, இரவு 7 மணி வரை பூரண நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள், அன்று உங்களுக்கு வேதை நாள். அடுத்து திங்கட்கிழமை 24/6/2024 திதி தேய்விரை திருதியை திதியும், மாலை 6 மணி வரை உத்திராட நட்சத்திரமும், அதன் பின்பு திருவோண நட்சத்திரம் வருகிறது, அன்று மரண யோகம். அடுத்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, அதாவது 25/6/2024 திதி தேய்விரை சதுர்த்தி திதி, மாலை 5 மணி வரை திருவோண நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள், அன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி நாள். அடுத்து புதன்கிழமை 26/6/2024 திதி தேய்விரை பஞ்சமி திதியும், மதியம் 3 மணி வரை அவிட்ட நட்சத்திரமும், மரணயோகமும் கூடிய நாளாக அன்றைய தினம் அமைகிறது. அடுத்து வியாழக்கிழமை 27/6/2024 திதி தேய்விரை சஷ்டி திதியும், மதியம் 2 மணி வரை சதய நட்சத்திரமும், மரணயோகமும் கூடிய நாளாக அன்றைய தினம் அமைகிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை 28/6/2024 திதி தேய்விரை சப்தமி திதி இரவு 7 மணி வரை, அதன் பின்பு அஷ்டமி திதி. அதே போல் பூரட்டாய் நட்சத்திரம் மதியம் 12 மணி வரை பூரட்டாய் நட்சத்திரம், அதன் பின்பு உத்திரட்டாய் நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாளாக அன்றைய தினம் அமைகிறது. அடுத்து இந்த வாரத்தின் கடைசி நாள் சனிக்கிழமை 29/6/2024 அன்றைய தினம் திதியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா தேய்பிரை அஷ்டமி திதி மாலை 4 மணி வரையும், அதன் பின்பு நவமி திதி வருகிறது. அதே போல் பகல் 11 மணி வரை உத்திரட்டாய் நட்சத்திரமும், அதன் பின்பு ரேவதி நட்சத்திரமும் வருகிறது. சித்தயோகமும் மரணயோகமும் கூடிய அந்த நாள் தேய்பிரை அஷ்டமி திதியாக வருகிறது. இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். கடகராசி என்பதிலே பொதுவாக இந்த வாரத்தில் பொருளாதாரம் சிறப்பாக அமையுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, தனாதிபதியாகிய சூரிய பகவான் விரயத்தில் அமர்ந்த காரணத்தினால ஃப்ளோட்டிங் மணி மாதிரி பணமானது வந்து செல்லும். அப்போ வர்ற காசு தங்குறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். தேவையில்லாத செலவுகள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனை நீங்கள் கடனை அடைப்பதற்கோ, வட்டி கட்டுறது, இஎம்ஐ கட்டுறது, தவணை கட்டுறது, இதுக்கு நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னால் அது விரைய செலவாக, சுப விரைய செலவாக உங்களுக்கு மாறிவிடும். இல்லை என்றால் வைத்திய செலவுகளை கொண்டாந்து விட்டுரும். அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் காண்பீர்கள் என்பதை விட நிதானமான போக்கை கடைபிடித்தால் நல்ல நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும். அப்போ ஜீவனஸ்தானம் நன்றாக இருக்குன்னு பார்த்தா ஜீவனஸ்தானம் இந்த வாரம் நல்லா அருமையாக இருக்குது. ஏன்னா ஆட்சி பெற்ற செவ்வாயால் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும், தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும்.
தொழிலில் முன்னேற்றம் அடையக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. தொழிலுக்காக நீங்கள் முதலீடுகளை செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்தால் அதையும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய யோகங்கள் உண்டு. வியாபாரத்தில் புதிய நன்மைகளை அடைவீர்கள். புது புது வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். முன்பு இருந்த சுணக்க நிலைகள்லாம் மாறும். வியாபாரத்தில் அதிகமான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சுப லாபங்கள் நிச்சயமாக நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து உத்தியோகஸ்தலை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் சற்று சிரமமான வாரம். தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுதலை தவிர்த்து கொள்ளுங்கள். பணிச்சுமைகள் அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல் எந்த விஷயத்தையும் நானாச்சு அப்படின்னு சொல்லி முன்னெடுத்து செய்ய வேண்டாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை மட்டும் சரியான முறையில் செய்தீங்கன்னா போடும். யாருக்கும் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதை தயவுசெய்து இந்த வாரத்தில் மட்டும் நிறுத்தி கொள்ளுங்கள். அது தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அது கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடித்தால் நல்ல லாபங்கள் கிடைக்கும். பொதுவாக இந்த வாரத்தில் பணபலம் நிறையா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்த போதிலும் அது நான் முதல் சொன்ன மாதிரி விரயமாகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளும் உண்டு. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், இந்த உடல்நிலைகள். இது பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்தை குரு பகவான் பகை வீட்டில் அமர்ந்த காரணத்தினால இந்த உடல் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அதுலேயும் குறிப்பாக உங்கள் ராசிநாதனே 6ஆம் இடத்துல போய் உட்கார்றது, அட்டமத்தில் உட்கார்றது காரணத்தினால தேவையில்லாத உடல் பாதிப்புகள், மன ரீதியான பாதிப்புகள், சந்திராசம் வரக்கூடிய காரணத்தினால மன ரீதியான பாதிப்புகள், ஓவர் ப்ரெஷர், டென்ஷன் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் சற்று கவனமாக இருந்தால் யோகம் உண்டு. சுபமங்கல யோகத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் தயவுசெய்து ஒத்தி வைத்தல் நலம் தரும் அப்படிங்கிறது மிக முக்கியமான பாயிண்டாக அமையுது. ஏன்னா அடுத்த வாரத்தில் அந்த சுபமங்கலத்தை பற்றி பேசுங்க, அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் சுப செய்திகளை பேசுவதோ அல்லது அதனை உறுதி செய்வதோ இறுதி செய்வதோ சற்று ஒத்தி வைத்தல் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு நன்மையை தரும். மாணவர்களே, கல்வி நிலைகள் நன்றாக இருக்கின்றது. ஆனால் தேவையில்லாத சில நண்பர்களை சேர்க்கை அல்லது உங்களுடைய விளையாட்டு இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தை டைவர்ட் பண்ணுற அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் மாணவ செல்வங்களை கொஞ்சம் கவனமாக இருந்தால் இந்த வாரம் பலனுள்ள வாரமாக அமையும். பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு திருப்திகரமாக இருக்கும். மேம்படக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தபோதிலும் சந்திராசமும் வேதையும் வரக்கூடிய காரணத்தினால தேவையில்லாத அந்நிய நபர்களால் உங்களுக்கு குறுக்கீடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அல்லது உங்களுக்கே மன ரீதியாக உடல் ரீதியாக சில பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. நிதானமான போக்கு மட்டும்தான் இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல சிறந்த நற்பலனை கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. எதையும் யோசித்து ரொம்ப ஆழமாக யோசித்து கூட இந்த வாரத்தில் நீங்கள் காலடி எடுத்து வைத்தீங்கன்னா இந்த வாரம் நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. பொதுவாக தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா இந்த வாரத்தில் அருமையான பலன்கள் நிறைய கிடைக்க போகிறது. வியாபாரம் சிறப்பாக இருக்கும், தொழில் நன்றாக இருக்கும். உத்தியோகஸ்தல் பொறுத்தளவுக்கு பணிச்சுமைகள், நான் முதல் சொன்ன மாதிரி பணிச்சுமைகள் அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களே, இந்த வாரத்தை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தேய்பிறை சதுர்த்தி திதி, சங்கடகர சதுர்த்தியில் விநாயகப் பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். தேய்பிறை பஞ்சமி திதியில் வாராகியம்மனை வழிபாடு பண்ணுங்கள். தேய்பிறை அஷ்டமி திதியில் காலபைரவரை வழிபாடு பண்ணுங்கள். இல்லாமல்ல இறைபலத்தால் இந்த வாரம் நல்ல வாரமாக அமைய இனிய நல்வாழ்த்துக்கள்.